இன்னொரு காலத்துல நம்ம சாப்பிட்ட சாப்பாடு மருந்தா இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தோம்னா நம்ம மருந்தை சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதனால நம்மளுக்கு உடல்ல பாதிப்புகள் நிறைய ஏற்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா நட்டு பொருட்கள், உரங்கள் நிறைய போடுறதுனால அதோட பூச்சிக்கொல்லி மருந்து அது இதுன்னு நிறைய சேர்க்குறாங்க. இதெல்லாம் சேர்க்கறதுனால நம்மளோட பாடியோட ஹெல்த் எல்லாமே கெட்டு போகுது. அது அது அந்த பூச்சிக்கொல்லிகள் மருந்து இதெல்லாம் சேர்த்து இது பண்ற உரங்கள் நம்ம உணவா சாப்பிடும் போது நம்மளோட உடல்நலம் கெட்டு போகும். இப்போ நம்ம பார்க்க போறது பேரிச்சம்பழத்தை பத்தி கொஞ்சம் டீட்டா பார்ப்போம். இப்ப நான் பேரிச்சம்பழத்தை பத்தி சொல்றேன். பேரிச்சம்பழம் பாத்தீங்கன்னா நீங்க கேட்கலாம், என்னடா இது பேரிச்சம்பழத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். அது அரபு நாட்டுல இருந்து இறக்கிடுவாங்களே, இறக்குமதி செய்யப்பட்டது, அதை பத்தி என்ன பேசுறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பேரிச்சம்பழம் 200 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் நம்ம மக்கள் பயன்படுத்திருக்காங்க. அது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில கலந்துருக்கு. அது அதோட மகத்துவம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. அதை பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன், தெரிஞ்சுக்கணும். பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இரும்பு சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த இரும்பு சத்து என்ன பண்ணும்னா நம்மளோட ஹார்ட் சம்பந்தமான நோய்கள், நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் இதெல்லாம் பூஸ்டப் பண்ணி எந்த ஒரு குறை இல்லாம வச்சுக்கணும் பாடி. அதோட உடல் உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணும். இது மட்டும் கிடையாது, பேரிச்சம்பழத்துல இன்னும் பல நன்மைகள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல பேரிச்சம்பழத்தை சாப்பிடுறதுனால நம்மளோட சாப்பிட்ட உடனே புத்துணர்ச்சி ஏற்படும், ஒரு சக்தி கிடைக்கும், உடனே கிடைக்கும். இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நீங்க விரதம் இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா அவங்க பேரிச்சம்பழம் எடுத்துக்குவாங்க. எதுக்கு எடுத்துக்கிறாங்க பார்த்தோம்னா 2-3 தான் சாப்பிடுவாங்க. அது எதுக்கு எடுத்துக்கிறாங்க பாத்தீங்கன்னா அது உடனே எனர்ஜியா மாறிடும். எனர்ஜியா மாறின உடனே அவங்களுக்கு சக்தி கிடைக்கும். அதனால பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுவாங்க மேக்சிமம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம குடல்ல சுத்தம் பண்ற வேலையும் அது செய்யும். பேரிச்சம்பழம் குடல்ல தேவையில்லாத நச்சு பொருட்கள்லாம் இருக்கும். அந்த நச்சு பொருட்கள்லாம் பேரிச்சம்பழம் கிளியர் பண்ணி அதை மோசனா வெளியே அனுப்பிடும். இது போக பேரிச்சம்பழத்துல எண்ணற்ற பயன்கள் உள்ளது, நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். இதே மாதிரி இந்த வீடியோவில் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி முன்னொரு காலத்தை பத்தி அடுத்த நெக்ஸ்ட்